லவ் குரு, நான் உங்களுக்கு தொடர்ந்து வினைச்சல் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னுடைய மெயில நீங்க வாசிக்கிற மாதிரியே தெரியல. என்ன மாதிரியான கண்டென்ட் இருந்தா அந்த வினைச்சலை நீங்க வாசிப்பீங்க? அண்ட் எல்லா மினஞ்சலையும் வாசிக்க முடியாது அப்படின்னு தெரியும் போது அப்புறம் ஏன் loveGuru@myradiocity.com மினஞ்சல் பண்ணுங்க டெய்லி சொல்றீங்க? எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சித்ரா என்ற தோழி மினஞ்சல் பண்ணிருக்காங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஆக்சுவலி நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு விஷயம் தான். loveGuru@myradiocity.com மினஞ்சல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களும் மினஞ்சல் பண்றீங்க. எல்லோருடைய மினஞ்சலையும் வாசிக்கவும் முடியாது. அப்கோர்ஸ் இந்த ஷோ ஆரம்பிச்ச இந்த சில பல வருடங்களுக்குள்ளார டெய்லி ஒருத்தங்களுடைய வாழ்க்கை பதிவுன்னு வச்சுட்டோம்னாலும் ஒரு 1000-1500 வாழ்க்கை பதிவு தான் மேக்சிமம் நம்மளால பகிர்ந்திருக்க முடியும். அது போக அப்பப்போ மின்னஞ்சல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா மின்னஞ்சல்கள் வாசிச்சிருக்கோம். சாட்டர்டேஸ் ஃபுல்லா வெறும் மெயில்ஸ் மட்டும் தான் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய மின்னஞ்சல்களை என்னால கவர் பண்ண முடியல. அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக நீங்க மின்னஞ்சல் பண்ணாதீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதுல பகிரப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, அதுதான் அந்த பகிர்வை எப்போ பகிரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. அப்படின்னா ரொம்ப ஹெவியான விஷயங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ணுவீங்களா? ரொம்ப லேசான விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டீங்களா? அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒருத்தங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல கை கொடுத்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போமா, அல்லது நல்லா சிரிச்சுட்டே கை கொடுக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு? அப்படின்னா சிரிச்சுட்டே கை கொடுக்குறவங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்களான்னா, ஆமா, அவங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் என்கிட்ட வேற சோர்ஸ் இல்லை. ஏன்னா எல்லோருடைய மின்னஞ்சலுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தையாவது ரிப்ளை பண்றேன். அதை தாண்டி அவங்களை அழைத்து பேசி அல்லது அவங்களுடைய வாழ்க்கை பதிவு உடனடியா பகிரணும் அப்படிங்கிறது எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். 8 hours 10 hours ஷோ பண்ணா கூட எல்லா மின்னஞ்சல்களையும் வாசிட முடியாது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஆரம்பத்துல இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு மெயில் வராதா அப்படின்னு எங்க காலகட்டம் போயிட்டு எனக்கு ஒரு நாள்ல மெயிலே வராம இருக்காதா, கொஞ்சம் ரிலீஃபா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்ட காலகட்டமும் இருக்குது. சோ அந்த ஆதரவு நீங்க கொடுக்கறது. சோ உங்களுடைய மின்னஞ்சல் பதிவுகள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஷோ இருக்கும். அடிக்கடி நான் சொல்றதுதான். மற்ற ஷோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஜேஸ் எல்லாருமே அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை, நாட்டுல நடக்கிறது, ஊர் உலகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கான சோர்ஸ் இருக்கு. ஆனா என்னுடைய சோர்ஸ் நீங்க தான். நீங்க மெயில் பண்ற வரைக்கும் தான் இந்த ஷோ. நீங்க மெயில் பண்ற வரைக்கும் தான் நான் லவ் குரு. சோ அதனால உங்களுடைய மின்னஞ்சல்களை நீங்க தொடர்ந்து அனுப்புங்க. அண்ட் உங்களுடைய மின்னஞ்சலை பொறுத்து நான் கண்டிப்பா அந்த வாழ்க்கை பதிவை பகிர்ந்துக்கிறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. சித்ரா கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மெயில் ஐடியை மறுபடியும் சொல்றதுக்கு. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.